நியூ வேர்ல்ட். லாஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸ் வச்சு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ப்ளவுஸை எப்படி கிராஸ் கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம், கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டேப் வச்சு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அது என்ன சைஸ்ன்னு பார்த்துக்கோங்க. 16 32 இன்ச், 32 இன்ச்சஸ். ப்ளவுஸோட உயரம் 13. நோட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சுற்றளவு, ப்ளவுஸோட கீழே சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 26, 26 இன்ச்சஸ். அப்புறம் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லுமே எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம முதுகு மட்டும் பார்க்கக்குள்ள 16 இன்ச் இருந்தது. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 32 வரும். எடுத்துக்கோங்க. அப்புறம் ஷோல்டர் பார்த்துக்கணும். நம்ம ப்ளவுஸோட ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, அது வந்து ரொம்ப லென்த்தாக இழுக்காமல் நார்மலாக வச்சுட்டு ஷோல்டரோட இன்ச்சஸ் பார்த்துக்கோங்க. 13 இருக்குது. பின் கழுத்து, ப்ளவுஸோட பின் கழுத்து 8 இன்ச் இருக்குது. பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, 0.6 ஃப்ரண்ட் நெக்கு. இப்போது ப்ளவுஸில் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறதுன்னு காமிச்சிட்ருக்கோம். அது கை எடுத்துக்கோங்க. கையோட உயரம் வந்து 5 சென்டிமீட்டர். கையோட சுற்றளவு அகலம் பார்த்தீங்கன்னா அதுவும் 5 சென்டிமீட்டர். அடிக்கை பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம ப்ளவுஸோட கையோட உயரம் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்றதுனால இப்போ கையும் நம்ம மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும், கீழே மடித்து நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு மடித்து அடிப்போம், அதுக்கு ஒரு 1/4 + 1 வச்சுட்டிங்கன்னா ஒரு 6.5 வரும். 1.5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளாத் இருக்கட்டும், நம்ம கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 6.5 இன்ச் வச்சுக்கோங்க. 6.5 வச்சுக்கோங்க. கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கா, நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வெயிட் போட்டால் நீங்கள் பிரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு 1, 1.5 இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. அப்புறம் இது கிளாத்தில் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் நமக்கு வந்து 32 இன்ச்சு இருக்குது அப்படின்றதுனால அது 32ல் பாதி 16, அதை நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. ரெட்டையாக மடித்து போட்டுக்கோங்க. சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு டேப்பில் எடுத்தீங்க அப்படின்னா 32 + 16 அப்படிங்கக்குள்ள உங்களுக்கு தையல் வேணும்ல, ப்ளஸ் 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ 2 இன்ச்சு அப்படின்னா உங்களுக்கு 18 இன்ச்சு வரும். ஏன்னா அப்போ தான் ஆமோல்லாம் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் 16 + 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறனால 18 இன்ச்சு வச்சு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மடித்தது ரெட்டையாக மடித்து போட்டிருக்கோம். க்ளோஸ் பண்ண பக்கம் தான் நம்ம டேப்பு அளவு ஸ்டார்ட் பண்ணணும். அது 16ல் 18 வருது. 18ல் பாதி 9, 9 + 2 வைக்கிறோம் நம்ம எக்ஸ்ட்ரா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வச்சுட்டு நம்ம ஒரு லைன் போடுறோம். இது மார்க் பண்ணதுக்காக
இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச்சு அப்போது வச்சுக்கோங்க. மூணு இன்ச்சு ஷோல்டர் வச்சு மார்க் பண்ணுங்கள். அதாவது ஷோல்டர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம ப்ளவுஸோட சைடில் வந்து கம்கட்லேருந்து கீழே ப்ளவுஸ் உயரம் வரும் பாருங்கள், அதை மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம ஒரு 9 வச்சு கட் பண்ணால் தையல் வேன் அது இது எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணக்குள்ளே 8 இருந்தால் போதும். அதில் நார்மலாக எல்லாருக்குமே 8 போதும். ரொம்ப ஹைட் வெயிட்னா ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் ஜாஸ்தியாகும். நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கே 9 வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் 2 8 8னா 16 இன்ச்சு. ஆம்போலுக்காக நம்ம போட்டுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் அளவை வந்து மெஷர் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சது வந்து நெக்குக்காக வச்சோம் இல்லையா. இப்போ ஷோல்டர் வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். அவங்க 2 இன்ச்சு தான் இருக்குது. ஏன்னா இது 32 அப்படின்றதுனால அவங்க சில பேர் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது. இதுக்கு வந்து 2 இன்ச்சு அவங்க ப்ளவுஸில் இருக்குது. அப்போ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 இன்ச்சு அப்படிங்கக்குள்ளே நம்ம ஒரு எப்படின்னா இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் போகும். அப்போ நீங்கள் 3 இன்ச்சு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா 1/4 இன்ச்சு போச்சுன்னா 2.5 வரும். நீங்கள் இழுத்து தைச்சிங்கன்னா அது கரெக்டாகிடும் ஷோல்டர். அது அந்த ப்ளவுஸ் நெக்கோட நம்ம அவங்க பின்கழுத்தோட பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட் அவங்களது, அந்த பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ் தைக்க இது மாதிரி கோடெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்களாவே போட ஆரம்பிச்சிடலாம். ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்றதுனால ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது நார்மல் யூ நெக் அப்படின்றதுனால அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கீழே வந்து கோமர் அப்படியே வளைஞ்சிக்கோங்க யூ மாதிரி. ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஷோல்டரும் ஆம்ஹோல் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அப்போ அதுலேருந்து வாங்க 1-1.5 இன்ச்சு அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் டேர்ன் ஆகணும், கொஞ்சம் வளைஞ்சி வரணும் கீழே. அப்போ அவங்களோட கம்கட் அளவு பார்த்துக்கோங்க 7 வரும். அப்போ 7 7.5 வர்றப்போ நம்ம அதையே வைக்க முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதில் வச்சுட்டு ஒரு 7 8னா அந்த 8 கிட்ட கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. அதனால் எக்ஸ்ட்ரா தான் வச்சு நீங்கள் கட் பண்ணணும், அதே பாயிண்ட் அப்படியே வச்சிடக்கூடாது. பார்த்துக்கோங்க. கீழே அந்த 26 சொன்னதுனால நம்ம 13 இன்ச்சு கீழே அடியில் ப்ளவுஸில் வச்சுருக்கோம். கிராஸ் போட்டு கட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் ப்ளவுஸில். இப்போ வந்து நெக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம், அந்த யூ ஷேப்பில் அப்படியே கட் பண்ணிங்க. ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தச்சு ஹெம்மிங் பண்ண போகிறோம், அதனால் அதை அப்படியே கட்டிங்க. ஷோல்டரு ஆம்ஹோல் கட் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வளைவாக வரும், அதை கட் பண்ண உங்களுக்கு அது டர்ன் ஆகி நல்லா வரும். அப்படியே ப்ளவுஸ் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த கிராஸ் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வேஸ்ட் பீஸ் நமக்கு, அதை போட்டுருங்க. அப்புறம் அந்த ப்ளவுஸோட இது நெக்கை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டு எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் எடுக்கிறப்ப இதே துண்டை நீங்கள் அப்படியே மடித்து போட்டு, முதுகு துண்டை அப்படியே மடித்து போட்டு அந்த ஷோல்ட்ரு ஆம்ஹோல் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கோட ஃப்ரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு 6 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்றதுனால அதை நம்ம போட்டிருக்கோம், 6 போட்டோம். அந்த நெக்கு எக்ஸ்ட்ரா போடுவீங்க 6 பாயிண்ட் வச்சுட்டு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து பட்டி மடிப்போம், அதனால் ஒரு 1/4 இன்ச்சு வந்து சின்னது பண்ணிக்கணும். முதுவை விட நம்ம 1/4 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட் பக்கத்துக்கு சின்னது பண்ணிக்கணும். அது பாருங்கள், நம்ம சென்ட்ரு பாயிண்ட் அவங்களுக்கு எங்கே டாட் பிடிச்சிருக்காங்கன்னு ஷோல்டர்லேருந்து நேராக வச்சு நம்ம பார்க்கணும்.
அவங்களுக்கு ஒரு 11 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ நம்ம ப்ளவுஸ்லேருந்து அந்த சைடும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ வந்துட்டு அதுவும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த டாட் வந்து எங்கே நம்ம பிடிக்கிறோம் அப்படின்றது, டாட் எங்கே நம்ம பட்டி துணி ஏற்றிருக்கோம் அப்படின்றதும் நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சுட்டு அது கிராஸ் பண்ணிக்கோங்க. இது கிராஸ் கட்டு. நம்ம கிளாத்தே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராஸ் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். அதான் நல்லா இழுவு கொடுத்து வரும், ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நம்ம கிளாத்து பத்தலை அப்படின்னு சென்டர்லாம் பண்ணக்கூடாது. இது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா மேலே கழுத்து தைக்க ஒரு 1/4 இன்ச்சு, நடுவில் டாட் பிடிக்க ஒரு 1/2 இன்ச்சு, திரும்ப வந்து நம்ம பட்டி ஏற்றுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து அவங்க ப்ளவுஸோட அளவு பார்த்துக்கோங்க, அதை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட் ரொம்ப இழுக்கக்கூடாது, அப்படியே நார்மலாக வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 11 வருது. மேலே தையல் வேன் ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. கீழே பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். அப்படி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க. இது சரியாக வரலை அப்படின்னா அந்த பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்டில் வச்சுட்டு ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க. போட்டுட்டு அந்த பாயிண்ட் வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அப்படி ஒரு லைன் போடுங்க. அதே மாதிரி அந்த சைடில் ஒரு லைன் போடுங்க. பிக்னஸ் இதை மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் போட போட வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஷேப்பு உங்களுக்கு கரெக்டாக வந்து உட்காரும். கிராஸ் பீஸ் நல்லா தெரியுது பாருங்கள், அதில் கிராஸ் பண்ணி தான் நம்ம போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிராஸ் பீஸ் நல்லா வரும். நெக்கை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. ஆமூல் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கோங்க. அது வந்து கோவு மாதிரி வருது பாருங்கள், அதை நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி கட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து சுருக்கமே இல்லாமல் கிராஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக வந்து உட்காரும். ஃப்ரண்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கிராஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள், அதில் கிராஸ் நம்ம போட்டிருக்கோட கிளாத்தோட இதை பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம வந்துட்டு கை எடுக்கணும் இல்லையா, ஸ்லீவ் எடுக்கணும். அதை வந்துட்டு நம்ம அந்த கிளாத்தை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். நல்லா ஒரு 4ஆக மடித்து போட்டு சுருக்கெல்லாம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. அவங்க கையோட உயரம் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருக்குது. எப்போதும் நல்லா ஃபோல்ட் பண்ண பக்கத்தில் பாயிண்ட் பண்ணுங்கள். கை கம்கோட் வந்து ஓப்பன் சைஸில் வரணும். கிராஸை வந்து சரி பண்ணிக்கோங்க, கீழே பிசுறு ஏதாவது இருந்ததுன்னா. அது 1/4 இன்ச்சு நம்ம வந்து மடிக்கிறதுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு தான் மடிப்போம். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு திரும்ப வந்து 1 இன்ச் அப்படியே மடித்து ஹெம்மிங் பண்ணுவோம். அவங்க பாயிண்ட் வந்து 5 சென்டிமீட்டர், அதை நோட் பண்ணிங்க. அது மேலே வந்து நம்ம கையும் உடம்பையும் ஜாயின் பண்ணக்குள்ள ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த 1/4 இன்ச்சு வந்து அது வந்து 5 சென்டிமீட்டர் அவங்களது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அவங்களோட கையோட சுற்றளவு 5 தான், நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம், ஏன்னா தையல் வேணால் பிரிக்கிறதுக்கு. இந்த மேலே பாயிண்ட் பண்ணது அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது கம்கட்டு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், நம்ம அதுலேருந்து அப்படியே சும்மா கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேலே வந்து அதுலேருந்து கீழே வந்து இது பாயிண்ட் பண்ணிங்கன்னா அடிக்கை வந்து அதில் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம அடிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும். அதில் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடிக்கை வந்து இதில் வந்துட்டு 3 இருந்தால் போதும், ஏன்னா நம்ம மடிக்கிறதுக்குலாம் கீழே விட்டுட்டோம் இல்லையா. அந்த 3 பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு 5 வரப்போ 3 வச்சிங்கன்னா எந்த சுருக்கமுமே வராது உங்களுக்கு. அடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே வந்துட்டு கோவா அப்படியே வளைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான். அப்போ அதுலேருந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதில் கிராஸ் பண்ணணும், பாயிண்ட் அவுட் பண்ணதில் கிராஸ் பண்ணக்கூடாது. அது வந்து தையல் தான் நம்ம அதில் கொண்டு வரணும், ஸ்டிச்சஸை தான் கொண்டு வரணும். இது எக்ஸ்ட்ரா கிளாத்து நமக்கு அது வேணும். இப்போ இதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி போட்டிங்கன்னா கையில் வந்து சுருக்கம்லாம் வராது, பாடியெல்லாம் இழுக்காது, அதை மாதிரி உங்களுக்கு இருக்கும். கிராஸை கட் பண்ணிவிடுங்க, சைட் கிராஸ் பண்ணிக்கோங்க.
நுனியை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளவுஸை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கையும் அதுவும் நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் சரி பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம எடுத்த அளவுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் பாயிண்ட் பண்ணதும் கையில் பாயிண்ட் பண்ணுறதும் கரெக்டாக வந்து உட்காரும். பாருங்கள், கிராஸ் பீஸு. அப்போ அது நம்ம பட்டி கொடுக்கணும்ல, அந்த பட்டி கொடுக்கறதுக்கான கிளாத் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதுலேருந்து கட் பண்ணிக்கணும். நம்ம உடம்புல வந்து நம்ம டாட் பிடிப்போம், அதனால் அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியானாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா முன்னாடி வந்து பிடிக்கிறோம்ல, டாட் பிடிக்கிறோம்ல சென்டர் பாயிண்ட்டு. கீழே பட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 4 அப்படி இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கிளாத்தை நம்ம வந்து நல்லா மடித்து தைச்சோன்னா நல்லா ஸ்டிப்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்து உள்ளுக்குள்ளே நல்லா மடி வச்சு தைச்சிங்க அப்படின்னா ஒரு பெல்ட் மாதிரி ஒரு திக்காக இருக்கும் உங்களுக்கு. அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயரில் இன்னொரு லேயர் கூட நீங்கள் வச்சு அதுலேயே வந்து கொஞ்சம் அழுத்தமாக கூட தைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது வந்து நம்ம பட்டி தைக்கிறோம் இல்லையா, முன்னாடி கவு பட்டி கொக்கி தைக்கிறதுக்கும் நூல் காஜா தைக்கிறதுக்கும் நம்ம எடுப்போம் இல்லையா, அது வந்து நம்ம கம்கல் கட் பண்ணதில் இருக்கும். அந்த பீஸ்லேருந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா கவு பட்டி தானே உள்ளே கொடுத்து நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ் வருது பார்த்தீங்களா, அந்த பீஸில் எக்ஸ்ட்ரா உள்ளதில் அந்த கிராஸை வந்துட்டு அதே இதே அப்படியே மடித்து போட்டு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அது வந்து எதுக்குன்னா நமக்கு நெக்கு வந்து ஹெம்மிங் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ கிராஸ் பீஸில் கொடுத்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு சுருக்கமோ அது பாட்டு டேர்ன் ஆகும். நீங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் அது வரும். அது வந்து நீங்கள் ஒரு 1 இன்ச் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணலாம். இந்த பீஸ்லாம் நீங்கள் வந்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணக்குள்ளே கட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் வச்சுட்டு ஒரு 2 3 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக்கு நம்ம கொடுத்து திருப்பணும். இதை முதல்ல ஒரு அடி அடிச்சுட்டு மடித்து ஹெம்மிங் பண்ணணும். அதுக்காக உள்ள பீசஸ். அந்த பீசஸ் அதை நீங்கள் பிரித்து பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரியும். நம்ம அதில் பாருங்கள், கிளாத்தை பார்த்தீங்கன்னா கிராஸ் தெரியும் பாருங்கள், நல்ல கிராஸ். லைட்டாக இழுத்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அப்படி கொஞ்சம் இழுவு கொடுக்கும். அதே நேர் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வராது. பாருங்கள், லைட்டாக இழுத்து பாருங்கள், இது வந்து நமக்கு நல்லா வரும். அவ்வளோதான், ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்புறம் அந்த கை ஸ்லீவு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்துட்டு 2ஆக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஃப்ரண்ட் பக்கத்தில் மட்டும் மேலே 1 இன்ச் அளவுக்கு அப்படியே 1 1/2க்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு 1/2 இன்ச் போதும். ஆஃப் போதும். உள்ளே வந்து பெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆமோல் பக்கம் சுத்தமாக கை பக்கம் நமக்கு சுருக்கம் வராது. பாடியில் நீங்கள் கட் பண்ண வேண்டாம், கையில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க போதும். 1/2 இன்ச் போதும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.